சூரத்துல் பக்ரா வசனம் 58 மற்றும் 59. நீங்கள் இவ்வூருக்குள் நுழைந்து அங்கு நீங்கள் விரும்பியவாறு தாராளமாக உண்ணுங்கள். அதன் தலைவாயில் வழியாக பணிவாக நுழையுங்கள். மேலும் மன்னிப்பாயாக என்று கூறுங்கள். நாம் உங்கள் குற்றங்களை உங்களுக்காக மன்னிப்போம். நன்மை செய்வோருக்கு நாம் வெகுவாக வழங்குவோம் என்று நாம் சொன்னதை எண்ணி பாருங்கள். ஆனால் அநீதி இழைத்த அவர்களோ தமக்கு சொல்லப்பட்டதை மாற்றி வேறொரு சொல்லாக கூறினர். ஆகவே அநீதி இழைத்த அவர்கள் மீது அவர்கள் குற்றம் புரிந்து கொண்டிருந்த காரணத்தால் வானிலிருந்து நாம் வேதனையை இறக்கினோம். இஸ்ரவேலர்கள் தம் எதிரிகளுடன் அறப்போர் புரிய மறுத்ததையும் புனித பூமிக்குள் முறையோடு நுழைய மறுத்ததையும் அல்லாஹ் இங்கு கண்டிக்கின்றான். இஸ்ரவேலர்கள் எகிப்து நாட்டிலிருந்து இறைதூதர் மூசா அவர்களுடன் ஜெருசலம் நோக்கி வந்தனர். அப்பொழுது புனித பூமியான ஜெருசலத்திற்குள் நுழையும்படியும் அங்கு வசித்த அமாலிகா சமூகத்தைச் சேர்ந்த இறை மறுப்பாளர்களுடன் அறப்போர் புரியும்படியும் கட்டளையிடப்பட்டனர். அந்த புனித பூமியானது இஸ்ரவேலர்களின் தந்தை இஸ்ராயில் யாக்கூப் அவர்களிடமிருந்து இஸ்ரவேலர்களுக்கு கிடைத்த வாரிசு சொத்தாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அவர்கள் அந்த இறை மறுப்பாளர்களுடன் அறப்போர் புரிய மறுத்து பின்வாங்கினர். பலவீனமடைந்து கோழைகளாயினர். இதற்கு தண்டனையாகவே அவர்களை அல்லாஹ் பாலைவனத்தில் தூக்கி எறிந்தான். அல் மாயிதா அத்தியாயத்தில் அல்லாஹ் இதை தெரிவித்துள்ளான். அத்தியாயம் 5 வசனம் 21 முதல் 26 வரை. இங்கு 58ஆம் வசனத்தில் குறிப்பிடப்பெற்றுள்ள அந்த ஊர் பைத்துல் மக்திஸ் ஜெருசலம் என்பதே சரியான கூற்றாகும். இதுவே பலரது கூற்றும் ஆகும். நபி மூசா அவர்கள் கூறியதாக அல்லாஹ் தெரிவிக்கின்றான். என் சமூகத்தாரே, அல்லாஹ் உங்களுக்கு என எழுதி வைத்துள்ள புனித பூமிக்குள் நீங்கள் நுழையுங்கள். வேறு சிலர் அந்த ஊர் அரிஹா என்று கூறுகின்றனர். இது ஏற்புக்குரிய கருத்தன்று. ஏனெனில் எகிப்திலிருந்து அவர்கள் வரும் பாதையில் அந்த ஊர் இல்லை. அவர்கள் பைத்துல் மக்திஸை நோக்கி வந்தனரே ஒழிய அரிஹாவை நோக்கி அல்ல. இன்னும் சிலர் அந்த ஊர் எகிப்து என்றும் கூறியுள்ளனர். இது அதைவிட ஏற்க முடியாத கருத்தாகும். இதை ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தமது விரிவுரையில் அறிவித்துள்ளார்கள். பணிவோடு நுழையுங்கள். இவற்றில் முதலாவது கருத்தே சரியானதாகும். ஏனெனில் அந்த இஸ்ரவேலர்கள் 40 ஆண்டுகளுக்கு பின்னர் யெஷயூ பின் நூன் அவர்களுடன் பாலைவனத்திலிருந்து வெளியேறிய போது இதுதான் நடந்தது. அதாவது பைத்துல் மக்திஸை ஜெருசலம் அவர்கள் வெற்றி கொண்டனர். அப்பொழுது அதன் வாசல் வழியாக பணிவோடு நுழையுமாறு கட்டளையிடப்பட்டனர். அல்லாஹ் தங்களுக்கு வெற்றியையும் உதவியையும் நல்கியதற்காக தங்கள் நாட்டை தங்களிடமே மீட்டு தந்ததற்காகவும் பாலைவனத்திலிருந்தும் வழிகேட்டிலிருந்தும் விடுவித்ததற்காகவும் அவர்கள் செலுத்த வேண்டிய நன்றி கடனாக இந்த கட்டளை பிறப்பிக்கப்பெற்றது. இங்கு பணிவோடு என்பதை குறிக்க சுஜ்ஜதன் என்னும் சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது. இதற்கு குனிந்தவர்களாக என்று பொருள் என இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிவித்ததாக அஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தமது விரிவுரையில் குறிப்பிட்டுள்ளார்கள். ஹசன் அல் பசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, அவர்கள் நகருக்குள் நுழையும்போது முகத்தை தரையில் வைத்து வணங்கி செல்லுமாறு பணிக்கப்பட்டார்கள். ஆனால் இக்கருத்தை ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பாரதூரமாக கருதுகிறார்கள். சுஜ்ஜதன் என்பதற்கு சஜிதா சிர வணக்கம் செய்தவர்களாக என்பது சொற்பொருளாக இருந்தாலும் அது இங்கு பொருந்தாது. ஆகவே பணிவோடு என்ற பொருளே இங்கு நோக்கமாகும் என்று சிலர் கூறுகிறார்கள். அப்துல்லா பின் மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாக சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள். சிரம் பணிந்தவர்களாக நகரின் தலைவாயிலில் நுழையுங்கள் என இஸ்ரவேலர்களுக்கு சொல்லப்பட்டது. ஆனால் அவர்கள் அந்த கட்டளைக்கு மாறாக தலையை உயர்த்தியவாறு நுழைந்தார்கள். ஹித்தத்துன் அடுத்து மன்னிப்பாயாக என்று கூறுங்கள் என நாம் அவர்களிடம் சொன்னோம் என்கின்றான் அல்லாஹ். இங்கு மன்னிப்பாயாக என்பதை குறிக்க ஹித்தத்துன் என்னும் சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது. இதற்கு இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாவம் மன்னிப்பு கோருங்கள் என்று பொருள் கூறினார்கள். நகருக்குள் பணிவோடு நுழையுமாறு இடப்பட்ட
இந்த கட்டளை உண்மையே என்று கூறுங்கள் என இதற்கு இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொருள் கூறியதாக லஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்துள்ளார்கள். ஹசன் மற்றும் கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆகியோர் எங்கள் பாவங்களை எங்களை விட்டு இறக்கி வைப்பாயாக என்று பொருள் கூறியுள்ளனர். நாம் உங்களுக்கு கட்டளையிட்டபடி நீங்கள் செயல்பட்டால் உங்களுடைய குற்றங்களை மன்னிப்போம், நன்மை செய்வோருக்கு அதிகமாக வழங்குவோம் என அல்லாஹ் தொடர்ந்து கூறுகின்றான். இது முந்தைய தொடரின் முடிவாகும். அதாவது உங்களுக்கு நாம் கட்டளையிட்டதை நீங்கள் செயல்படுத்தினால் உங்களுடைய தவறுகளை நாம் மன்னிப்போம், நன்மைகளை பன்மடங்காக வழங்குவோம். ஆக வெற்றி கிட்டும்போது சொல்லாலும் செயலாலும் அல்லாஹுக்கு பணிந்து நடக்க வேண்டுமெனவும் குற்றங்களை ஒப்புக்கொண்டு அவற்றிலிருந்து பாவ மன்னிப்பு கோர வேண்டும் என இஸ்ரவேலர்கள் கட்டளையிடப்பட்டனர். இந்த அடிப்படையில்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து உதவி கிட்டிய பொழுது அவர்களிடம் மிகுந்த பணிவு வெளிப்பட்டது. இது தொடர்பாக பின்வருமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவினுள் அதன் மேட்டுப்பகுதியான கணவாய் வழியாக நுழைந்தார்கள். அப்பொழுது அவர்கள் தம்முடைய இறைவனுக்கு மிகவும் பணிந்தார்கள். அவர்களின் தாடி அவர்களுடைய ஒட்டக சேணத்தின் கயிற்றை தொடும் அளவுக்கு அந்த பணிவு வெளிப்பட்டது. மக்கா வெற்றியை தந்தமைக்காக அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதே இந்த பணிவுக்கு காரணம் ஆகும். அநீதி இழைத்த அவர்களோ தமக்கு சொல்லப்பட்டதை மாற்றினர். ஆனால் அநீதி இழைத்த அவர்களோ தமக்கு சொல்லப்பட்டதை மாற்றி வேறொரு சொல்லை கூறினர் என அடுத்த வசனத்தில் அல்லாஹ் தெரிவிக்கின்றான். இது தொடர்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாவது: இஸ்ரவேலர்களிடம் நீங்கள் அதன் தலைவாயில் வழியாக பணிவோடு நுழையுங்கள், மேலும் ஹித்தத்துன் மன்னிப்பாயாக என்று கூறுங்கள் என்று சொல்லப்பட்டது. ஆனால் அவர்களோ தம் புட்டங்களில் ஊர்ந்த வண்ணம் நுழைந்தனர். மேலும் அவர்களிடம் சொல்லப்பட்டிருந்த சொல்லை மாற்றி ஹப்பத்துன் ஃபீ ஷஅரத்தின், ஒரு வார் கோதுமையில் ஒரு தானிய விதை என்று கூறினர். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாக சுஃப்யான் அஸ்-ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது: அந்த சிறிய தலைவாயில் வழியாக குனிந்து நுழையுங்கள் என அவர்களிடம் கூறப்பட்டது. ஆனால் அவர்களும் புட்டங்களால் முன்னோக்கியவாறு நுழைந்தனர். மேலும் ஹித்தத்துன் மன்னிப்பாயாக என்று கூறுவதற்கு பதிலாக ஹித்தத் கோதுமை என்று கூறினார்கள். இதையே இவ்வசனம் சுட்டிக்காட்டுகின்றது. ஆக இந்த வசனம் கூறுகின்ற கருத்து சாரமும் இதற்கு குர்ஆன் விரிவுரையாளர்கள் குறிப்பிட்டுள்ள கருத்துக்களின் சாரமும் இதுதான். சொல்லாலும் செயலாலும் தனக்கு பணிந்து நடக்க வேண்டுமென இஸ்ரவேலர்களுக்கு இறைவன் கட்டளையிட்டான். அந்த கட்டளையை அவர்கள் மாற்றினர். பணிவோடு ஊருக்குள் நுழையுமாறு கட்டளையிடப்பட்ட அவர்கள் தலையை உயர்த்தியவாறு தம் புட்டங்களில் ஊர்ந்த வண்ணம் நுழைந்தனர். மேலும் ஹித்தத்துன், எங்களின் குற்றங்களையும் பாவச் சுமைகளையும் எங்களை விட்டு இறக்கி வைப்பாயாக என்று கூறுமாறு கட்டளையிடப்பட்டிருந்தனர். ஆனால் அதை மாற்றி ஹித்தத்துன் ஃபீ ஷஅரத்தின், ஒரு வார் கோதுமையில் ஒரு தானிய விதை என்று கூறி பரிகாசம் செய்தனர். இது அவர்களது உச்சக்கட்ட முரண்பாட்டையும் பிடிவாதத்தையும் காட்டுகின்றது. இதனாலேயே அவர்கள் மீது தனது வேதனையும் தண்டனையும் அல்லாஹ் இறக்கினான். இதைத்தான் அல்லாஹ் ஆகவே அநீதி இழைத்த அவர்கள் மீது அவர்கள் குற்றம் புரிந்து கொண்டிருந்த காரணத்தால் வானிலிருந்து நாம் வேதனையை இறக்கினோம் என்று இங்கு கூறுகின்றான். இந்த தொடரில் வேதனை என்பதை குறிக்க ரிஜிஸ் என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது. இது குறித்து இப்னு அப்பாஸ் அவர்கள் கூறியதாக லஹாக் அவர்கள் கூறுகிறார்கள்: அல்லாஹ்வின் வேதத்தில் இடம்பெற்றுள்ள ரிஜிஸ் என்னும் சொல் அனைத்தும் வேதனையையே குறிக்கும். அபுல் ஆலியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ரிஜிஸ் என்றால் கோபம் என்று கூறியுள்ளார்கள். சயீத் பின் ஜுபைர் அவர்கள் ரிஜிஸ் என்பது கொள்ளை நோயை குறிக்கும் என்று கூறியுள்ளார்கள். இதற்கு பின்வரும் நபிமொழி சான்றாகும். கொள்ளை நோய் என்பது இறைவனின் தண்டனையாகும், வேதனையாகும். அதன் மூலம் உங்களுக்கு முன் வாழ்ந்த சமுதாயத்தார் தண்டிக்கப்பட்டனர்.